ஹே கைஸ்! வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இந்த வீடியோல நம்ம வீட்ல ஒரு பெர்ஃபெக்ட் சண்டே லஞ்ச் தான் பார்க்க போறோம். அம்மா சமையல் நல்ல அரோமாவோட ஃபுல் ஃபேமிலி வைப்ஸ். சண்டேனாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். அதுவும் எங்க வீட்ல இன்னைக்கு சீ ஃபுட் ஸ்பெஷல். அம்மா சமையல்னாலே மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆனா டேஸ்ட் ரொம்ப கேரண்டி. இன்னைக்கு மெனு என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரான் 65, ப்ரான் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அம்மா இன்னைக்கு ஒரு பேன்ல 5 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டு, அது கூட ஒரு முழு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க. 4 பெரிய தக்காளிய கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிரேவி பண்றதுக்கு நம்ம டொமேட்டோவ குட்டி குட்டியா கட் பண்ணணும்லாம் தேவையில்ல. ஏன்னா, கொஞ்ச நேரம் நம்ம அத அப்படியே வதங்க விட்டாலே போதும். அதிலேயே நல்லா அது வதங்கிடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம், நீங்க உங்க வீட்ல வச்சிருக்க நார்மல் மொளகாத்தூளே இதில ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அரைச்சு வச்சிருந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதில ஆனியன் நெறைய இருக்கிறதுனால, உங்களுக்கு இது கொஞ்சம் இனிப்பு குடுக்கும். அதனால டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நாங்க கிட்ஸ் நெறைய இருக்கிறதுனால 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். மொளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, நல்லா எண்ணெய் விட்டதுக்கப்புறமா, இதில நீங்க ப்ரான்ஸ ஆட் பண்ணிக்கலாம். எங்க அம்மா எப்பவுமே வந்து நல்லா வதக்க விடுவாங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா குடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்க இத நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா, காரம் மட்டும் செக் பண்ணிட்டு, காரம் பத்தலன்னா நீங்க காரமும் இதில ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ இதில எடுத்து போட வேண்டியதுதான். ஸோ மம்மி நல்லா கிளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அந்த ப்ரான்ஸ எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க டோட்டலா 1 1/2 கேஜி ப்ரான் வாங்கியிருக்கோம். இதுல 750 கிராம் கிரேவிக்கும், 750 கிராம் 65க்கும் எடுத்து வச்சாச்சு. ப்ரான்ஸ் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் குடுக்கும். ஸோ, அதனால 750 கிராம் நான் இதுல யூஸ் பண்றேன். எங்க வீட்ல எப்பவுமே காஞ்ச மிளகாவ நாங்க அரைச்சு பொடி பண்ணி வச்சுப்போம். ஸோ, தேவையான டைம்ல அத எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே, மம்மி வந்து ப்ரான் 65 ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கிறாங்க. இன்னைக்கு என் மம்மி இதுல நல்லா நெறைய ஆயிலே ஊத்துனாங்க. ஏன்னா, இந்த ஆயில நாங்க ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இது கூட 2 சிக்கன் 65 பாக்கெட் போட்டாங்க. அது நல்லா ஆட் பண்ணிட்டு, ஆயில்ல அப்படியே டைரக்ட்டாவே போட்டாச்சு. அத போட்டுட்டு, அதில டைரக்ட்டா ப்ரான் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. இதுக்குமே ப்ரான் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. மஞ்சத்தூள் போட்டு வச்சிருந்தாங்க. அத எடுத்து டைரக்ட்டா வந்து இந்த சூடான ஆயில்ல போட்டுட்டு, சால்ட் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இந்த 65 பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்ல கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா இதில எப்பவுமே நெறைய ஆயில் ஊத்தி பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த ஆயில நீங்க வெறும் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் இந்த ப்ரான் 65மே நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இது ஒரு எஃபர்ட்லெஸ் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா, இந்த டேஸ்ட் நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ப்ரான் இப்படி தான் 65 பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ மீன் ஃப்ரை பண்ணுவீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது வெறும் 65 மசாலா தான் போடுறாங்க. இது என்ன அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இல்ல இது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்ல இதுக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்லனா வந்து இதில ஜிஞ்சர் கார்லிக் போடுறதோ அவ்வளோலாம் நாங்க பண்ணவே மாட்டோம். ரொம்ப சிம்பிளா தான் இது மம்மி பண்ணுவாங்க. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மெம்பர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, மம்மி சரி கிரேவிக்கு ப்ரான் கம்மி பண்ணிடலாம். 65 நெறைய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து பாதி எடுத்து இதுலயுமே போட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மம்மி சைமல்டேனியஸ்லி இந்த சைடு வந்து கிரேவியும், அந்த சைடு வந்து 65யும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, ஒரே டைம்ல 2த்தையும் கடகடன்னு முடிச்சிடலான்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ, இதுக்கு சால்ட் வந்து நீங்க தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி தான் ப்ரான் கிரேவி பண்ணுவீங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஆக்சுவலி பர்மீஸ் ஸ்டைல் தான். இங்க இந்தியன்ஸ் யாருமே இந்த மாதிரி ப்ரான் கிரேவி பண்ணி நான் பார்த்ததில்ல. இதில ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு பண்றதுனால, இது டேஸ்ட் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது எங்க வீட்ல எல்லாருக்குமே ஃபேவரைட் தான். எங்க அம்மா சமையல்னாலே ஃபேவரைட் தான். அதுலயும் நான்வெஜ்னா வந்து சீ ஃபுட்ஸா இருக்கட்டும், எந்த நான்வெஜ்ஜா இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்லாம் விளையாடி ஹால் கொஞ்சம் டர்ட்டியா இருந்தது. ஸோ, நான் கிட்ஸ விட்டு இத கிளீன் பண்ணுங்க. அப்பதான் ப்ரான் 65 கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால, பையன் வேக வேகமா கிளீன் பண்ணிட்டு வந்து ஃபுட் கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. இதில நீங்க ப்ரான்ஸ விட ஆயில் தான் அதிகமா பார்க்க முடியும். ஏன்னா, அந்த ஆயில்ல தான் அவ்ளோ டேஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால, எக்ஸ்ட்ரா ஆயிலே மம்மி ஊத்தி எப்பவுமே வந்து இது வந்து ரெடி பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறாங்க. ஸோ, எங்க வீட்ல மம்மி எப்பவுமே ஃபிஷ்ஷ ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் நெறையா ஊத்தி, அதில நல்லா டிப் பண்ணி தான் வந்து ஃபிஷ்ஷ வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த அ தவால வந்து லைட்டா சும்மா ஆயில் மட்டும் போட்டுட்டு, இல்லன்னா தோசை கல்லுல வந்து போட்டு எடுக்கிறது, இது எங்க வீட்ல யாருக்குமே புடிக்காது. ஸோ, அதனால நல்ல ஆயில்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ற மாதிரி தான் எங்க வீட்ல ஃபிஷ் ஃப்ரையுமே இருக்கும். இதுவுமே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இந்த ஷாலோ ஃப்ரை வந்து எங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. வீட்ல கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால, டாடி ஒரு பெரிய ஃபிஷ்ஷ வாங்கி கிளீன் பண்ணி, கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபிஷ் யூசுவலா நாங்க சாப்பிடுற ஃபிஷ் கிடையாது. ஆனா வந்து கிட்ஸ்க்காக டாடி இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து ப்ரான் கிரேவியோட ஃபைனல் அவுட்கம். இப்படி தான் இருக்கும் லுக். எல்லார விட தம்பிக்கு தான் இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால சித்தி நான் தான் ரிவ்யூ சொல்வேன்னு ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தான். இந்த ஆயில அதில இருக்க 65 மசாலாவோட நீங்க போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்க மிக்ஸ் பண்ணி இத சாப்பிடுவோம். கொஞ்சமா 65 எடுத்துட்டு, ப்ரான் 65 எடுத்துட்டு, ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி, நீங்க ரைஸ்க்கு ரொம்ப போடணும்னு இல்ல. கொஞ்சமா போட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே டேஸ்ட்டு தெரியும். மம்மி ஃபிஷ் கறியுமே பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் கறி வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவா ஓடல. ஏன்னா வந்து இந்த ஆயில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம். இந்த மாரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது, அது நல்லா மொறுமொறுன்னு நல்லாருக்கும் கிரிஸ்பியா. ப்ளஸ் அதுவும் இல்லாம, இந்த ஃபிஷ் வந்து நீங்க உடைக்கும்போதே உங்களுக்கு வந்து அதோட அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாருக்கும். நீங்க எந்த மாரி ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு லஞ்ச் வந்து 65 ஆயில் தான். ஸோ எல்லாருமே வந்து 65 ஆயில் போட்டு தான் சாப்பிட்டோம். கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு ஸ்பைசியா இருக்க மாதிரி தெரியுது. இந்த வீடியோ உங்க வீட்ல சண்டே லஞ்ச ஞாபகப்படுத்துதா? ஒரு லைக் போடுங்க. மோர் ஹோம் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே ஒரு நாளு ஃபேமிலியோட ஒண்ணா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுற சுகமே சுகம் தான். நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காம ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லையா இந்த மாரி ஃபேமிலியோட லஞ்ச் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த விளாக்.